ஓம் சக்தி. அன்பர் ஒருவர், அம்மா, எத்தனையோ பேர் உன்னை நினைத்து காடுகளிலும் மலைகளிலும் தவம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இமயமலை அடிவாரத்தில் தவம் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பாலகன் மூலமாக வெளிப்பட்டு அருள்வாக்கு சொல்கிறாயே, அது ஏன் என்று வினவினார். அப்போதுதான் அடிகளாரின் ஆன்ம பரிபக்குவத்தை உணர்த்தினாள் அன்னை. மகனே, சாலையில் மனிதர்கள் போகும்போது இவன் ஆண், இவள் பெண், இவர்கள் மனிதர்கள், இவைகள் மாடுகள் என்று பிரித்து பார்க்கிற பேத புத்தி உங்களுக்கெல்லாம் உண்டு. பாலகன் அத்தகையவன் அல்ல. எல்லா உயிரையும் சமமாக பார்க்கிறவன் அவன். அவனது ஆன்ம பரிபக்குவம் உங்களுக்கெல்லாம் எட்டாது என்றாள். எல்லா உயிர்களையும் பரம்பொருள் வடிவமாக பார்க்கிறவன் எவனோ அவனே பிரம்மஞானி என்று உபநிடதங்கள் பேசுகின்றன. பார்க்கின்ற பொருளோடு நீயே இருத்தி என்றார் தாயுமானவர். அத்தகைய பரிபக்குவத்தை அடிகளார் பெற்று இருந்தார். அது கருதியே அன்னை அவரது ஆன்மா மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள். அருள்வாக்கும் அளித்து வந்தாள். 2000 ஆண்டுகளாக என்னை நோக்கி தவம் இருந்தவனடா அடிகளார். அவனது தன்மை என்னவென்று உங்களில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி உணர்த்தினாள் அன்னை. அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி.